வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். இன்று 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025. இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் மீன ராசிக்குள் செல்கிறார். இன்று காலை தொடங்கும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் 10:33 உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிந்து ரேவதி நட்சத்திரத்திற்கு மாற்றம் அடைய இருக்கிறார். 12 ராசிகளாகிய மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு தொழில் வளர்ச்சி, பணியில் ஏற்றம், அற்புதமான பணிக்கான பிரயாணங்கள், இடமாற்றம், வருமானத்தில் உயர்வு, ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாமே ஏற்படக்கூடிய நல்ல நிலை. கண்டிப்பாக அலைச்சல்களில் சிறிது கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் மிக அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். திருமண வாழ்விலும் அதிகம் நிதானமாக இருப்பது, வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பான நன்மைகளை இவர்களுக்கு கொடுக்கும். அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். ரிஷபராசிக்கு நீண்ட நாள் முயற்சிகள் தடை நீங்கி வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலை. இன்று பஞ்சமஸ்தானாதிபதியோடு தொடர்பாக சந்திரன் இருப்பது நினைத்த காரியத்தை நீண்ட நாட்களுக்கு பிறகு தடை நீங்கி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு நிலையாக இருக்கும். குழந்தைகளுடைய திருமணம் தொடர்பான விஷயங்களில் ஏற்றமான நிலையாக காணப்படும். இவர்களுக்கும் பணி வளர்ச்சி, தொழில் லாபம், உயர்ந்த வருமானம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. திருமண வாழ்வில் மட்டும் தொடர்ந்து ஓரளவிற்கு அனுசரித்து செல்வது ரிஷபத்திற்கு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு அற்புதமான தனத்தில் ஏற்றம், பொருளாதாரத்தில் தொழில் ரீதியிலான விஷயங்களில் அற்புதமான வளர்ச்சி, முக்கியமாக இடமாற்றத்திற்கு காத்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. பணிக்கான நீண்ட நாள் விருப்பமான பிரயாணங்கள், வெளியூர் வெளிநாடு தொடர்பான பிரயாணங்களாக இது இருக்கும். சிலருக்கு புது பணிக்கான சில இடமாற்றத்துடன் கூடிய ஒரு பணி மாற்றம், உயர்ந்த வருமானத்தில் ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் நிம்மதி, புத்திரஸ்தானத்தில் அற்புதமான புத்திர பலம், குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படலாம். குழந்தைகளுக்கும் அற்புதமான வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களால் அற்புதமான வளர்ச்சியான நிலை மிதுன ராசிக்கு. அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியிலான பிரயாணங்கள், அற்புதமான விரும்பியது போன்ற ஒரு தெய்வ வழிபாட்டு தலத்திற்கு செல்லக்கூடிய பிரயாணமாக இருக்கலாம். வெளிநாட்டு தொடர்பான பிரயாணங்களாக இன்று ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிரயாணம் தொடர்பான முயற்சிகளுக்கு இன்று வெற்றி கிடைக்கும். அது பணிக்காக, தொழிலுக்காக இருக்கலாம், இல்லைன்னா பர்சனலான சில விஷயங்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய அந்த முயற்சிகளுக்கு இன்று அற்புதமான வெற்றி கிடைக்கும். தந்தை ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனதில் குழப்பங்களை தவிர்த்து திருமண வாழ்வில் ஓரளவிற்கு அனுசரிப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம், குடும்பஸ்தானத்தை சற்று டார்கெட் பண்ணக்கூடிய நிலை இருப்பதனால் குடும்பத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். உணவில் சற்று அதிக கவனத்துடன் இருப்பது ஆரோக்கியத்திற்கு ஒரு பெரிய ஒரு நன்மையான பாதுகாப்பை கொடுக்கும். இவர்களுக்கு ரெகுலராக செய்யக்கூடிய பணியில் ஏற்றம், தொழில் லாபம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு வாழ்க்கை துணையுடன் சிறிது அனுசரித்து செல்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடைய கருத்துக்களை நீங்கள் சரி என்று ஏற்றுக்கொள்வது ஒரு சிறப்பான நிலையாக இருக்கும். அவர்களுடைய மனதில் தோன்றக்கூடிய ஐடியாஸ் இல்லைனா டெசிஷன்ஸ் ரொம்ப உங்களை விட சிறப்பான நிலையாக காணப்படுகிறது. இது அனுசரிக்கக்கூடிய நிலையில் இருப்பது ஒரு லாபமான நிலையும். சில வாக்குவாதங்களை நீங்கள் மேற்கொண்டால் சில குழப்பங்களும் திருமண வாழ்வில் ஏற்படலாம். இதை தாண்டி கன்னிராசிக்கு பணியில் அற்புதமான வளர்ச்சி, தொழில் லாபம் சிறப்பாக இருக்கிறது. மேன்மையான பொருளாதார நிலையும், பர்சனல் வாழ்க்கையில் சிறிது அனுசரிப்பது நன்மையையும் கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு தொழில் ரீதியிலான அற்புதமான மாற்றங்கள், பணிக்கான ஒரு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை, அதிர்ஷ்டத்தால் நன்மை, அற்புதமான தொழில் பணி தொடர்பான பெருமையான ஒரு நல்ல வளர்ச்சியான காலகட்டம், மனதிற்கு மகிழ்ச்சி. இதனால் இவங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து கூடக்கூடிய நல்ல நிலை. இது கௌரவத்திற்கும் சிறப்பான நிலை, வருமானத்திற்கும் உயர்வான நிலை. ஆனால் திருமண வாழ்வில் மட்டும் சிறிது அனுசரித்து செல்வது இவர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை அதிகம் காட்ட வேண்டும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இன்று மனதில் சிறிது நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது சற்று நிதானமான மனநிலையில்
அவசரம் தவிர்த்து முடிவுகளை எடுப்பது மிகுந்த நல்ல நிலை. கணவன் மனைவியாக இருப்பவர்களும் விட்டு கொடுப்பது மிகுந்த பாதுகாப்பு. இதை தாண்டி இவர்களுக்கு அற்புதமான பணி வளர்ச்சி, நல்ல ராஜயோகமான பிரயாணங்கள், வருமானத்தில் உயர்வு, நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல பொருளாதார மேன்மை, லாபங்கள் சிறப்பான, நினைத்ததை அடையக்கூடிய அளவிற்கு நல்ல காலகட்டமாக இருக்கிறது. இது பொருளாதார வாழ்க்கைக்கு ஏற்றமும், ரிலேஷன்ஷிப் வகையிலும் ஆரோக்கியத்தின் வகையிலும் சிறிது அக்கறையும் பொறுமையும் தேவைப்படக்கூடிய ஒரு நாள். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு இன்று அஷ்டமாதிபதியான சந்திரன் 4ஆம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக வெளி வாகனங்களில், கண்டிப்பாக வெளியில் செல்லும் பொழுது, வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது குலதெய்வத்தையும் பெருமாள் தாயாரையும் நீங்கள் வணங்கிவிட்டு செல்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். தாயார் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்ல நிலை. அதர்வைஸ் இவர்களுக்கு பிரமாதமான பணி ஏற்றம், வருமானத்தில் உயர்வு, நீண்ட நாள் தொழில் வளர்ச்சிகள் எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்தை அடையக்கூடிய நல்ல ஒரு பணி, தொழில், வருமானம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. ஆரோக்கியத்திலும் தாயார் ஆரோக்கியத்திலும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்க வேண்டிய நிலையிலும் திருமண வாழ்விலும் மட்டும் சிறிது அனுசரித்து செல்வது தனுசு ராசிக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகர ராசி இன்று பணிக்கான ஒரு அற்புதமான நாளாக இன்று இருக்கிறது. இன்று பணிக்கான நேர்முக தேர்வு, அதை நேர்முக தேர்வை சந்திக்கக்கூடிய நண்பர்களுக்கு பிரமாதமான ரிசல்ட்ஸ், உங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலை. ஆனால் ஆரோக்கியத்திற்கு இது சற்று கவனமான நாள். ஆரோக்கியத்திற்கு மிகுந்த அக்கறை உங்களுடைய உணவில் நீங்கள் எடுத்துக்கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். ஒவ்வாத உணவுகளை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்ல நிலை. வாழ்க்கை துணைக்கு வளர்ச்சி, உயர்வு எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் திருமண வாழ்வில் மட்டும் ஓரளவிற்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலையில் இருப்பது இன்று மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய கிரக நிலைக்கு மகர ராசிக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு பணியில் அற்புதமான வளர்ச்சி, பணியில் நீண்ட நாள் விருப்பமான பிரயாணங்கள், உயர்ந்த வருமானத்திற்காக பேசி ஜெயிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் இன்று நீங்கள் பணியிடத்தில் பேசிக்கொள்ளலாம். நல்ல நீங்கள் பேசுவதற்குடைய சாதகமான பலன்கள் நடக்கும். ஆனால் ஆரோக்கியத்திற்கு உணவில் அதிக கட்டுப்பாடுடன் இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது, அவரவர் சூழலுக்கு ஏற்றாற் போல இருப்பது மிகுந்த நன்மை கொடுக்கும். தொழில் ரீதியிலான அற்புதமான வளர்ச்சி, வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் இதெல்லாமே ரொம்ப நல்ல லாபமான நிலை. ஆனால் எந்த ஒரு இடத்தில் சென்றாலும் வெளி வட்டாரத்தில் அக்கம் பக்கத்தினரிடம் இல்லைனா பணியிடத்தில் கூட பெண்களிடம் சற்று நிதானமாக பழகுவது, அறிமுகம் இல்லாத பெண்களிடம் சற்று எச்சரிக்கையாக பழகுவது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். திருமண வாழ்விலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு ஜென்ம ராசிக்குள் சந்திரன் இன்று செல்கிறார். 10:33 பிறகு உங்களுடைய 7ஆம் அதிபதி சாரத்தில் செல்வது கண்டிப்பாக வாழ்க்கை துணையால் மனதில் சில குழப்பங்கள், டென்ஷன் ஏற்படலாம். கண்டிப்பாக அனுசரித்து செல்வது மிகுந்த நன்மை அளிக்கும். குழந்தைகளுடைய போக்கினால் சில டென்ஷன் ஏற்படலாம். எல்லாவற்றிற்கும் பொறுமையாக இருப்பது, பெருமாள் தாயாரை வழிபாடு செய்வது, உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். இன்றைய ஒரு நாள் சற்று பொறுமை அதிகம் தேவைப்படக்கூடிய நாள். நன்றி நண்பர்களே. இதுதான் 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 புதன்கிழமைக்கான தினபலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.